வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன் யூகே. ஸோ தீபாவளி வந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் என்ன ஸ்வீட் பண்ணலாம்னுட்டு ஒரு யோசனை இருக்கும். நம்ம ஒரு சில ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நம்ம அதை வீட்டில் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு கடையில் மட்டும்தான் வாங்குவோம். ஸோ அதை மாதிரி ஒரு ஸ்வீட் தான் ஜாங்கிரிங்க. ஜாங்கிரி வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோம்னா கடை ஜாங்கிரி விட நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்பவே அருமையாக வரும். ஸோ அந்த ஜாங்கிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜாங்கிரி பண்ணுறதுக்கு 1 கப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அதே அளவு 1 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, ஜீரா காய்ச்சறதுக்கு 1 kg சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ஜாங்கிரி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த உளுந்து அரிசி ரெண்டும் சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த உளுந்து வந்து ஒரு நியர்லி ஒரு 2 ஹவர்ஸுக்கு நல்லா ஊறிருக்கு. நல்லா ஒரு 6 to 8 டைம்ஸ் நல்லா இதை கழுவிக்கோங்க. இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கிளியராக இருக்கணும். அப்போ தான் அந்த உளுந்து வாசனை வராமல் இருக்கும். நல்லா கழுவிக்கோங்க. இப்போ அதை அரைக்க போட்டுடுறேன். இது ரொம்ப வடை மாவு மாதிரியெல்லாம் கெட்டியாக அரைக்க தேவையில்லை. நம்ம எப்படியும் கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம், அதனால் அது கெட்டியாகும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மாவு அரைகிற டைமில் நம்ம வந்துட்டு சுகர் சிரப் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக நான் 1 kg சுகரும் போட்டுட்டேன். 1 kg போட்டால் தாங்க கொஞ்சம் தாராளமாக அது வந்துட்டு நான் எடுக்கிற தாராளமாக இருக்கும். ஸோ நமக்கு 1 kg தேவைப்படும். தண்ணி அளவு தேவை கிடையாது. இந்த சுகர் வந்துட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க போகிறோம். இப்போ தான் கேஸ் ஆன் பண்ணுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி நிப்பாட்டணும். காமிக்கிறேன் நான். இப்போ இந்த மாவும் வந்துட்டு ஒரு 12 to 13 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அரைஞ்சிருக்குது. ஸோ பார்ப்போம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் அரைஞ்சால் போகிறோம். நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்குது. காமிக்கிறேன் நான் எப்படி இருக்கணும்னுட்டு. இப்போ எனக்கு ஒரு 18 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா அரைஞ்சிடுச்சு. ஸோ பார்ப்போம். இது கொஞ்சம் தண்ணியில் இதை போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக ஃப்ளோட் ஆகணும். அது உள்ளே போகக்கூடாது. உள்ளே போயிட்டு வெளியில் வருது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஈஸியாக அந்த மாதிரி ஃப்ளோட் ஆகணும். ஸோ இந்த டைம் இது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கிட்டத்தட்ட பாதி போட்டுடுறேன். இதுலேயே சும்மா ஒரு சுற்றிடலாம். ஸோ ஒரு 3/4 போட்டுட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ ஒரு முறை போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் சுற்றினா போகிறோம். ரொம்ப இது பண்ணணும்னு இல்லை ஃபுல்லாக மிக்ஸ் ஆனால் போகிறோம். அது கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கட்டி இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா ஒரு முறை சரிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நான் எடுக்கிறப்போ காமிக்கிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாலும் இந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ரொம்ப வடை மாவு மாதிரி இருக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம நல்லா அடித்து கலக்குவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். சில நல்லா இவ்வளோ மாவு வந்துருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுறப்பவே நம்ம கலர் பொடி சேர்த்துருந்துருக்கலாம், மறந்துட்டேன். ஸோ இனிமேல் சேர்க்கலாம். நம்ம சுகர் சிரப்லையும் கொஞ்சமாக கலர் போடுவேங்க. கொஞ்சம் எல்லோ கலர், ரொம்ப கம்மியாக, கொஞ்சம் எல்லோ அண்ட் கொஞ்சம் ஆரஞ்சு கலர், ரொம்ப கம்மியாக போட்டால் போகிறோம். ஏன்னா அது அப்சர்வ் ஆகுறப்போ அந்த உள்ள அந்த ஜூஸும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாவுலையும் கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் ஆரஞ்சு சேர்த்துருக்கேன். பார்த்துக்கிட்டு சேர்க்கலாம். இப்போது கலர் போதுமான்னு பார்த்துட்டு. ஸோ அது பத்தலை. நான் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் ஆகும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணினா. ஸோ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி வந்துட்டு மினி ஜாங்கிரி தான் பண்ண போகிறோம். மினி ஜாங்கிரி எனக்கு வந்துட்டு பன்னீர் ஃப்ளேவரில் இருந்தால் பிடிக்குங்க. பன்னீர் ஜாங்கிரி மாதிரி. ஸோ ரோஸ் ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸு. ஸோ அவ்வளோதான். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் போட்டிருப்பேன் நான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் பொடி போடலாம், இல்லைனா நெய் போடலாம், என்ன வேணாலும் போடலாம், இல்லைனா ப்ளைனாக கூட விடலாம்.
ஸோ நான் இன்னைக்கு ரோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்துடலாம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்துடலாம் கன்சிஸ்டன்சி பார்த்துடலாம். நல்ல கையில் எடுத்துட்டு அது ஸ்ட்ரிங் வந்து உடையணும். ஸோ ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங் வரக்கூடாது, சாரி ஒரு ஸ்ட்ரிங் ஃபுல்லாக வரக்கூடாது, பிரேக் ஆகணும் அது. ஸோ பார்க்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் வரல, பிரேக் ஆகுது, தெரியுதா? ஓகே, எஸ். ஆஃப் பண்ணிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து உடையுது, நல்லாவே தெரியுது. இப்போ இது கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் லெமன்ல கொஞ்சமா, அதுல ஹாஃப் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி விட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு அகலமான கடாய், இது ஜாங்கிரி கடாய் இல்லைன்னா ஜிலேபி கடாய், பாதுஷா கடாய், அது மாதிரி சொல்லுவாங்க. பிளாட்டா நல்லா அகலமா இருக்கிற ஏதாவது பேன் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்துட்டு எண்ணெய் வச்சாச்சு. இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் வர அளவுக்கு மாவு எடுத்துப்போம். இதுல ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்ச நம்ம கார்ன்ஃபிளவர் மிச்சம் இருக்கு, அதுல ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ள போய் நல்ல ஒரு ஃபிளஃபியான கன்சிஸ்டன்சி வரும். நல்ல ஒரு கிரீம் மாதிரி ஃபிளஃபியான கன்சிஸ்டன்சி வரும். என்கிட்ட பெரிய தாம்பலம் மாதிரி இல்லை, உங்களுக்கு பெருசா இருந்ததுன்னா அதுல போட்டு பண்ணலாம். நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கலர் போடலாம். இது வந்துட்டு இந்த ஃபிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த முட்டில இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணுங்க, ஒரே டைரக்ஷன்ல ரவுண்ட் பண்ணுங்க. நான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இப்ப இது பண்ணிட்டேன் நானு, போறோம் எனக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிராப்பிங் கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம இருக்குது. இப்ப நான் இது ஒரு கோன், நீங்க பைப்பிங் கோனோ இல்ல ஏதாவது பால் கவரோ எது இருந்தாலும் ஓகே தான், அதுல போட்டு நீங்க பண்ணிக்கலாம். நான் இத மாதிரி ஒரு ஐசிங் கோன் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோன்ல இதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டால் கிளாஸ்ல போட்டுட்டு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா நல்லா ஈஸியா மெஸ் அப் ஆகாம இருக்கும், வெளியில எல்லாம் வராம இருக்கும். நான் ஆல்ரெடி இது ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த திக்னஸ் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஒரு முறை. நம்ம மினி ஜாங்கிரி தான் போட போறோம். ஐ திங்க் இந்த திக்னஸ் ஓகேன்னு தான் தோணுது. ஸோ நம்ம ஆயில்ல போட்டா தெரியும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். ஓகேவா இருக்குதுங்க. ஸோ இந்த ஹீட்ல ஒரு மீடியம் ஹீட்ல போட்டுடலாம். ஸோ மினி ஜாங்கிரி தாங்கிறதுனால சும்மா ரவுண்டு தான் போட போறோம். இது மாதிரி அகலமான பாத்திரம் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய ஜாங்கிரி போட முடியும். இந்த திக்னஸ் ஹோலும் கரெக்டா இருக்கு. ரொம்ப மெல்லிசா இருந்ததுன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடும். ஸோ ஃபுல்லா இப்போ ஒரு 12லேருந்து 13 ஜாங்கிரி வரைக்கும் இதுல போட்டாச்சு. நல்லா கிறிஸ்பி ஆனதும் நம்ம வந்துட்டு ஒண்ணா திருப்பி விடலாம். கலர் கொஞ்சம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆனதெல்லாம் நான் திருப்பி போட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏர் உள்ள போகாம இருக்கும். இல்லைன்னா நம்ம புளியறப்போ ஏர் வந்துட்டு ஆயில்ல வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு நல்ல ஒரு டைட்டா ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம். ஸோ ஒரு முறை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு
திரும்பவும் இதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜாங்கிரியை எடுத்து சுகர் சிரப்ல போட்டுட்டே வந்துடலாம். சுகர் சிரப்ல ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் இருந்தா போறோம். நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுனால சுகர் வந்துட்டு நல்லா எடுத்துரும். ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா ஜாங்கிரியும் கொஞ்சம் இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தா போறோம். இப்போ இதை சுகர் சிரப்ல இருந்து நல்லா எடுத்துடலாம். நல்லா வந்துட்டு சிரப் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்குது, பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆறட்டும், நான் வந்துட்டு உடைச்சி காமிக்கிறேன். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். இது என்னோட லாஸ்ட் பேட்சுக்கான லாஸ்ட் இது மாவு இது. ஸோ இதையும் லாஸ்டா ஒரு முறை காமிச்சிடுறேன் நான் எந்த அளவுக்கு அடிக்கணும்ட்டு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி. கோனை வந்துட்டு டைட்டா வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் போடுற அந்த ஆரம்பிக்கிற அந்த மாவை வந்துட்டு உள்ள விட்டுருங்க. உள்ள விட்டா பிரியாம இருக்கும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வைக்க வேண்டியதா இருக்குது இது. ஸோ நான் இது ஒரு கப்பு போட்டதுல எனக்கு 100 வரணும்னு பார்த்தேன். இது பிரசாதமா பண்றேங்க. இது வந்துட்டு சாமி நாளைக்கு வந்துட்டு பெருமாள் கல்யாணம். ஸோ சீர்தட்டு வைக்கணும். சீர்தட்டு வைக்கிறதுக்கு ஒரு 101 ஜாங்கிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனாலதான் நிறைய போட்டிருக்கேன். நீங்க ஒரு 1/2 கப்பு போட்டா கூட உங்களுக்கு மினி ஜாங்கிரினா 50 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கவுண்ட் பண்ணல. கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் எவ்வளவு வந்திருக்குன்னுட்டு. இது நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து போடுங்க. நீங்க ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். இப்படி நீங்க டேப் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா அந்த சவுண்டே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறது சவுண்டே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நல்ல சவுண்ட் வரணும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எடுத்து ஜீரால போடலாம். இப்ப நம்ம போட்ட ஜீரால இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. கரெக்டா வந்துடும். நம்ம இன்னும் ஒரு 2 பேட்ச் இருக்கு. அது போடுறதுக்குள்ள நமக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும் இது. ஸோ இவ்வளோ ஜிலேபி வந்திருக்குது. சாரி, ஜாங்கிரி வந்திருக்குது. ஒரு ஜாங்கிரி நான் வந்து இது பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஜூசியா இருக்கு. நல்ல ஜூசியா இருக்குது. பார்க்கலாம். ஸோ நல்ல ஜூசியா இருக்குது. நல்ல வந்துட்டு உள்ள வந்துட்டு ஜீரா பாகு நல்லா இதா இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் சொன்ன அளவோடையே செஞ்சு பாருங்க. இதுல வந்துட்டு உளுந்து, கார்ன்ஃபிளவர், அரிசி இதெல்லாம் இதை எதுவுமே மாத்தாதீங்க. இது வந்து பர்ஃபெக்டா வருது. இது 2 விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒன்று ஜாங்கிரி நல்லா வந்துட்டு வெந்திருக்கணுங்க. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து சுகர் சிரப்ல போடணும். இன்னொன்று சுகர் சிரப் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சி அது வந்துட்டு உடையணும். பாதி ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது 2 மட்டும் பார்த்துட்டு நீங்க கவனமா இருந்துட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாங்கிரி வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நான் 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட 125 ஜாங்கிரி நான் செஞ்ச சைஸுக்கு வந்தது. நீங்க 1/2 கப்பு போட்டா கூட ஒரு 50 ஜாங்கிரி வரைக்கும் வரும்.
ஸோ என்னுடைய சின்ன அட்வைஸ் வந்துட்டு கிரைண்டரில் அரைக்கிறது தாங்க. கிரைண்டரில் அரைச்சா ஜாங்கிரி வந்துட்டு ரொம்பவே நல்லா வருது. ஸோ நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து ஐஸ் போட்டு அது ஹீட் ஆகாமல் பார்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா அந்த கையால் கலக்கிறதும் 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா கையால் கலந்துக்கோங்க. ஸோ நீங்கள் ½ கப்பு வரைக்கும் போடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிரைண்டரில் போட்டே அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாங்கிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். ஸோ ஹாப்பி குக்கிங். இந்த தீபாவளிக்கு நம்மளே செஞ்ச ஸ்வீட்ஸை நம்ம எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ see you in the next video. Bye.